சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல வெளிவந்திருக்கக்கூடிய தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், ரோஷினி, காளி வெங்கட் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. இவருடைய படங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். எங்கேயுமே முகம் சுளிக்கிற காட்சி இருக்காது. ஒரு வெட்டு, குத்து, ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் படம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பியூர் 13+ அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க குடும்பங்கள் கொண்டாடும் படம் தான். இவருடைய கடந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான கதை இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு நல்ல லீனியர் பேட்டர்னில் மூவ் பண்ணுவாங்க. சூர்யா அவர்களுடைய எதற்கும் துணிந்தவன் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் வந்து முன்னாடி ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்குள்ளே பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கதை என்னென்னலாம் நகர்த்துறாரு அப்படிங்கிறது தான். இங்கேயும் வந்து அதுதான். கிளைமேக்ஸ் வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்குள்ளே பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற கதையை வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபேமிலி படத்தில் ஒரு நான் லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு புது முயற்சி தான். அது பார்க்கவே நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் படங்களை யூஸ் பண்ணுற பேட்டர்னை இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காரு. வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ஒரு டெய்லர் மேட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு அளவெடு தைச்ச மாதிரி ஒரு ரோல் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து மற்ற கேரக்டர்ஸ், மற்ற ஆக்டர்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்க்க லைட்டாக ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி, ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் கூட வந்திருக்கலாம். பட் இவங்க 2 பேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க ஓகே, நல்லா இருக்குப்பா, நித்யா மேனன் பண்ணுறாங்களா, ஓகே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்லைனாக பார்க்கும்போது ஒரு குலதெய்வ கோயிலுக்கு கதாநாயகி அவங்களுடைய குழந்தையை கூப்பிட்டு போய் மொட்டை போட போகிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு கதாநாயகன் அங்கே வராரு. மொட்டை போட விட மாட்டுறாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு. கிளைமேக்ஸில் வந்து மொட்டை போட்டாங்களா, எல்லாம் சேர்ந்தாங்களா, என்னென்ன பிரச்சனைகள் வருது, கதாநாயகியுடைய அண்ணனுக்கும் இவருக்கு என்னென்ன பிரச்சனை, இவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறது தான் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு பாண்டிராஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரு நல்ல முயற்சி நான் லீனியர் பேட்டர்னை கமர்ஷியலுக்குள்ளே கொண்டு வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. இதில் என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக படத்தினுடைய இசை சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான். பொட்டல முட்டாய் அந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. தியேட்டர்லேயும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபர் எம் சுகுமாரன் சொல்லிட்டு பைரவா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர். ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க. ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயில் குளம்லாம் விஜய் சேது சுற்றுற மாதிரி காமிப்பாங்க. அந்த பொசிஷன் எல்லாமே வந்து எல்லாமே அந்த ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா மற்ற எல்லா ஷாட்டுமே கொஞ்சம் க்ளோஸ்அப்பு, வைடு, ரெகுலராக கமர்ஷியலாக இந்த சீரியல் பேட்டர்னில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது கொஞ்சம் வைடாக போயிட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் காமிச்சாங்க. நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு இருந்துச்சு. யாருன்னு பார்க்கும்போது தான் நம்ம விஜய் படத்தினுடைய பைரவா படத்தினுடைய கேமராமேன். நல்ல விஷயம் தான். விஜய் சேதுபதியுடைய நடிப்பு அவருக்குன்னு எடுத்து செஞ்ச ரோல் தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்குன்னு டெய்லர் மேட் ரோல். ஏன்னா இந்த ரோல் வந்து நீங்கள் யாரையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இப்போது கார்த்தி அவர்களோ, சிவகார்த்திகேயன் அவர்களோ இந்த ரோல் ஸ்வாப் பண்ணி கடைக்குட்டி சிங்கம் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை வந்து கார்த்தி பண்ணாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ரோல் வந்து விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போகணும், காமெடியாக கொண்டு போகணும், ஆக்ஷன் கொண்டு போகணும். காமெடியாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பார். ஒரு டிரான்சிஷன் வரும் பார்த்தா டக்குன்னு ஆக்ஷன் மோடுக்கு போயிடுவார். ஆக்ஷனாக போயிட்டுருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு சில சீன்லாம் நமக்கு வந்து எமோஷனாக அழுகலாம் வச்சிருவார். அந்த அளவுக்கு நெகிழ வச்சிருக்கார் நடிப்பில் விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். நித்யா மேனன் அவர்களுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட அந்த திருச்சிற்றம்பலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே தான் கொஞ்சம் வில்லேஜில் தூக்கிட்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரக்குடு லவ் ஸ்டோரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படமும் இருக்குது. ஒரு முக்கியமான கருத்தையும் சமூகத்துக்கு சொல்ல வராங்க. அது தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி வெளியே வரோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து விவாகரத்து வந்து ஒரு தீர்வு கிடையாது. விவாகரத்துக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா மனம் மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் இயக்குனர் சொன்னார். அது கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்துட்டு இந்த அக்கா தம்பிகள் சண்டை போட்டிருந்தவங்க எல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம வீட்டு பிள்ளை படம் பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அங்கேயும் வந்து சில சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. சமூகத்திலும் சில மாற்றங்கள்லாம் வந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக விவாகரத்து ஒரு தீர்வு கிடையாது. ஒரு கப்பிள் சண்டை போடுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க, கிளைமேக்ஸில் இங்கே அமைச்சிருப்பாங்க. ஒரு 60 வயசு 70 வயசில் இருக்கக்கூடிய தம்பதியினரும் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் போட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன சண்டைகள் வரும் போகும். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர் பாண்டிராஜ். இந்த படம் ஸ்பெஷலாக வந்து ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா கதை நீங்கள் பெருசாக எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்னது தான் கதையே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது, எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக எடுக்கணும். பார்க்குற மக்களுக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது, சுவாரஸ்யமாக இருக்கணும். அவங்க வந்து விழுந்து விழுந்து சிரிக்கணும், ஃபேமிலி என்டர்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே மெனக்கெடு தான் ஹேட்ஸ் ஆஃப் டு இயக்குனர் பாண்டிராஜ் சார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாஸ்ட்டில் வந்து ஒரு சீன் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு சூப்பரான ஜாலி மூமெண்ட்டாக போகும். அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட் வரும்போது
அங்கே ஒரு குபீர் மொமெண்ட் வரும். அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக மெனக்கெட்டு இருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து சில ட்ரோல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மெகா சீரியல் படம் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த படத்தினுடைய பேட்டர்ன் வச்சு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு சீரியல் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். கண்டிப்பாக வரும். எப்படி ஆனந்தம் படம் பார்த்து பாண்டியன் ஸ்டோர்னு எடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்து சீரியல் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தான் சொல்லுவேன். எல்லாம் ஓகே. இந்த படம் வந்து எனக்கு ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் லவ்வர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மணிகண்டன் அவர் நடிச்சிருந்தாரு. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருந்தது. எப்படி ஒரு டாக்ஸிக் கப்புள் வந்து அவங்க லவ்வில் வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறாங்க, அவங்க சர்வைவல் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு யங் கப்புள் டாக்ஸிக் கப்புளை வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து யங் மேரிடு கப்புள் வந்து எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்க, எவ்வளோ ரகுடாக இருக்காங்க, எந்தெந்த விஷயங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஒரு ரகுடு லவ் ஸ்டோரி இல்லை, இது ஒரு டாக்ஸிக் மேரேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் லவ்வர் மூவி. எனக்கு சில மைனஸாக தோணுது என்னென்னா, பொட்டல முட்டாய சாங் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. மீதி பாடல்கள்லாம் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்ற எந்த பாடலுமே வந்து கொஞ்சம் செல்ஃப் எடுக்கல. எல்லாமே சில மாண்டேஜஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தூக்கி பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாடல்கள் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது. இன்னொன்று, விஜய் சேதுபதியும் அந்த நித்யா மேனன் போர்ஷன் மட்டும் 2 பேரும் சார் மேடம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆச்சு. இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமேப்பா அப்படின்ட்டு. மற்றபடி விஜய் சேதுபதி அவர்களுடைய அம்மா தங்கச்சி ரோலாக பண்ணிக்கக்கூடிய தீபா அவர்கள் அண்ட் ரோஷினி அவர்கள் ஒரு சூப்பரான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க மட்டும் தான் ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஒரு நேச்சுரலாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், தீபா அண்ட் ரோஷினி ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ரோஷினி தீபா மேலே வந்து மிகப்பெரிய வெறுப்பு வரப்போகுது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். குடும்பமாக வந்து தியேட்டர் போயிட்டுருக்காங்க ஆல்ரெடி. இது ஒரு மெகா சீரியல் படம், கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது, கத்திகிட்டே இருக்காங்க. அந்த விமர்சனம் எல்லாமே ஓர வச்சுட்டு படத்தை தியேட்டரில் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. தொடர்ந்து சினிமா ரிவ்யூக்கள், சினிமா செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். சேனல் 5 சினிமாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.